வணக்கம். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக எச்சரித்த சில நாட்களிலேயே உக்ரைன் முழுவதும் ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்ததோடு பல டசன் பேர் காயமடைந்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உக்ரைன் விமானப்படையின் தகவலின்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ரஷ்யா 656 ட்ரோன்களையும் 73 ஏவுகணைகளையும் உக்ரைன் மீது ஏவியது. இந்த தாக்குதலின் முக்கிய இலக்குகளாக தலைநகர் கீவ், மத்திய பகுதியில் உள்ள நிப்ரோ நகரம் மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள போல்டாவா, கார்கிவ் மற்றும் சபோரிஷியா நகரங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 40 ஏவுகணைகளையும் 602 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதாக விமானப்படை கூறியிருந்தது. கீவ் நகர மேயர் விட்டாலி கிளிட்ஸ்கோ வெளியிட்ட தகவலின்படி தலைநகர் கீவில் மட்டும் குறைந்தது 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2 குழந்தைகள் உட்பட 58 பேர் காயமடைந்துள்ளனர். நகரத்தில் வெடிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. வான் பாதுகாப்பு படைகள் செயல்பட்டு வருகின்றன. அனைவரும் பாதுகாப்பு முகாம்களில் தங்கியிருங்கள் என்று அவர் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருந்தார். மத்திய உக்ரைனில் இருக்கின்ற டப்ரோனிபெஸ்ட் பிராந்தியத்தில் நடைபெற்ற தாக்குதல்களில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்ததோடு குழந்தைகள் உட்பட 36 பேர் காயமடைந்ததாக அந்த பிராந்திய ஆளுநர் தெரிவித்திருந்தார். வடகிழக்கு உக்ரைனில் இருக்கின்ற கார்விக் நகரில் குழந்தையொருவர் உட்பட 10 பேர் காயமடைந்ததாக அந்த நகர மேஜர் இகோர் தெரகோவ் தெரிவித்திருந்தார். கீவிலிருந்து செய்தி வழங்கிய அல் ஜசீரா செய்தியாளர் ஆட்ரிமக் அல்பைன் கூறுகையில் ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடும் என்று அரசாங்கம் ஏற்கனவே எச்சரித்திருந்ததால் பலர் பாதுகாப்பு முகாம்களில் தஞ்சமடைந்திருந்ததாக தெரிவித்திருந்தார். திங்கட்கிழமை இரவு முதல் செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி வரை மெட்ரோ நிலையங்களும் பாதுகாப்பு முகாம்களும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்ததாக அவர் கூறியிருந்தார். இந்த தாக்குதல் நடைபெறும் என்று பலர் எதிர்பார்த்திருந்த போதிலும் கடந்த சில நாட்களாக தலைநகர் கீவில் பெரும் அச்சமும் பதற்றமும் நிலவியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 10 நாட்களுக்குள் கீவ் மீது நடத்தப்பட்ட 2வது மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் உக்ரைனின் இராணுவ தொழில்துறை வளாகங்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர் துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த மிகப்பெரிய தாக்குதல் கீவ் மற்றும் சபெரிஷியா, கார்கிவ் பகுதிகளில் இருக்கின்ற இராணுவ இலக்குகளையும் உக்ரைன் இராணுவம் பயன்படுத்தும் மின்சார மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகளையும் குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. மறுபுறம் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் எல்லைப் பகுதியான குருஸ்க் பிராந்தியத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக அந்த பகுதி ஆளுநர் அலெக்சாண்டர் ஹின்ஸ்டைன் தெரிவித்திருந்தார். மேலும் தென்மேற்கு ரஷ்யாவில் இருக்கின்ற கிராஸ்னோடார் நகர எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான தாக்குதல்கள் தற்போது மேலும் தீவிரமடைந்து வருவதாக அல் ஜசீரா செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். ரஷ்யா ஒரே இரவில் 100கணக்கான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவியிருப்பது உக்ரைனுக்கு வலுவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வளவு அவசியம் என்பதை வெளிப்படுத்துவதாக அவர் கூறியிருந்தார். குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் திறனில் உக்ரைன் இன்னும் சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அதற்கு தேவையான ஆயுத வசதிகள் போதுமான அளவில் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த தாக்குதல்களுக்கு முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா புதிய மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக நமக்கு உளவுத்துறை தகவல்கள் கிடைத்தன என்று எச்சரித்திருந்தார். அவர் பொதுமக்களிடம் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை அறிவிப்புகளை மிகவும் கவனமாக பின்பற்றுங்கள், உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எமது சேவைகள் முழுமையாக தயாராக இருக்கின்றன, விமானப்படையும் வான் பாதுகாப்பு படைகளும் வழக்கம் போல 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றன என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் மீது முழுமையான படையெடுப்பை ஆரம்பித்ததிலிருந்து நடைபெற்று வருகின்ற இந்த போருக்கு முடிவு காண அமெரிக்கா தலைமையிலான சமாதான முயற்சிகள் அண்மையில் மந்தமடைந்திருக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நெருக்கடிகளுக்கு அதிக கவனம் செலுத்தி வருவதால் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் பெரிதும் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன.
தொடர்ச்சியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் போர் நடவடிக்கைகளை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக திங்கட்கிழமை அறிவித்திருந்தார். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவிட்டதை தொடர்ந்து பதற்றத்தை தணிக்கும் முக்கிய முயற்சியாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஆனால் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் நகரங்கள் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தினால் பெய்ரூட் மீதான தாக்குதல்கள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என்று நெதன்யாகுவின் அலுவலகம் திங்கட்கிழமை தெரிவித்தது. மேலும் தென் லெபனானில் நடைபெறும் இராணுவ நடவடிக்கைகளும் வழக்கம் போல தொடரும் என்று கூறப்பட்டது. இதேவேளை ஈரானின் எச்சரிக்கைகள் காரணமாக நிலைமை மேலும் சிக்கலடைந்திருக்கின்றது. ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தை பிரதிநிதி முகமது பஹர் கலிஃபாப் லெபனானில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்தால் அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளை ஈரான் நிறுத்தக்கூடும் என்று எச்சரித்திருக்கிறார். ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முழு பிராந்தியத்தையும் குறிப்பாக லெபனானையும் உள்ளடக்கியிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தம் மீறப்பட்டால் அது பரந்தளவிலான உடன்பாட்டை பாதிக்கும் என்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் போர் நடவடிக்கைகளை நிறுத்த ஒப்புக்கொண்டதாகவும் நெதன்யாகு மற்றும் ஹிஸ்புல்லா தரப்பினருடன் பேசியதன் மூலம் இந்த உறுதிமொழிகளை பெற்றதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். பெய்ரூட்டை நோக்கி பெரிய அளவிலான இஸ்ரேல் முன்னேற்றத்தை தடுக்கவும் பிராந்திய அளவிலான பேச்சுவார்த்தைகளை தொடரச் செய்யவும் இந்த நடவடிக்கை உதவியிருக்கிறதாக அவர் கூறியிருக்கிறார். அல் ஜசீரா செய்தியாளர் தெரிவித்ததாவது, பெய்ரூட்டை நோக்கி இஸ்ரேல் முன்னேறினால் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமே ட்ரம்பின் தலையீட்டுக்கு காரணமாக இருந்தது. அமெரிக்கா இதை ஒரு ராஜதந்திர வெற்றியாக சித்தரித்தாலும் வாஷிங்டனின் நம்பிக்கைக்கும் இஸ்ரேலின் கடுமையான நிலைப்பாட்டிற்கும் இடையில் இன்னும் பெரிய இடைவெளி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க செனட் சபையின் சிறுபான்மை தலைவர் ஷக்சீம் இந்த மோதலை ட்ரம்ப் கையாளும் விதத்தை விமர்சித்தார். போர் நீடிப்பதால் அமெரிக்க படையினரின் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகியிருக்கிறது என்றும் எரிபொருள் விலை உயர்வின் மூலம் அமெரிக்க மக்களுக்கும் பொருளாதார சுமை அதிகரிக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த போருக்கு முடிவு காண ஜனநாயக கட்சி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் இல்ஹான் ஒமர் இஸ்ரேல் தண்டனையின்றி கொடூர செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். காசாவில் பயன்படுத்தப்பட்ட இராணுவ உத்திகள் தற்போது லெபனானிலும் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க இராணுவ உதவியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கையை விமர்சித்திருந்தார். தென் லெபனானுக்குள் முன்னேறிய இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக பதுங்கி தாக்குதல் மற்றும் நேரடி மோதல்களிலும் ஈடுபட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருந்தது. இவை அனைத்தும் பொதுமக்கள் மீது தொடரும் தாக்குதல்கள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களுக்கு பதிலடியாக மேற்கொள்ளப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.